நற்றினை நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய குரல் தரும் அம்பத்திற்காக காரைக்கால் ரம்யா. இன்றைய குரல் அதிகாரம் மக்கட்பேறு. குரல் எண் 66. குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அதான் வள்ளுவர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த காலத்துல இசைதான் ஒரு முக்கியமான பொழுதுபோக்கு. அதனால அப்படி சொல்றாரு. என்னன்னா, குழல் இனிது, அதாவது புல்லாங்குழல் இனிது, யாழ்னா இந்த காலத்துல ஒரு வீணை மாதிரி ஒரு கருவி, இசைக்கருவி, அது இனிது அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தன் மழலை மொழிய கேட்காதவங்க, தன் குழந்தையோட பேச்ச கேட்காதவங்க, அவங்கதான் அப்படி சொல்லுவாங்க. அவங்க உட்கார்ந்து அவங்க குழந்தையோட பேச்ச கேட்டாங்கன்னா அதுதான் இனிமேது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு வள்ளுவர் மறைமுகமா சொல்லியிருக்காரு. ஆனா இந்த காலத்துல வள்ளுவர் இருந்திருந்தாருன்னா வாட்ஸ்அப் இனிது, பேஸ்புக் இனிதுன்னு சொல்லியிருப்பாரு. அது அந்த காலத்திலேயே பொழுதுபோக்கு தான் இனிது, குழந்தையோட சொல்ல கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த காலத்துல 24 மணி நேரமும் குழந்தைய பார்க்காம குழந்தைய ஒரு ஆயம்மா கையில கொடுத்துட்டு என்ன பண்றாங்க, எல்லாரும் வேலைக்கு போய் பணம் ஈட்டுறாங்க. அப்ப வள்ளுவர் இப்ப இருந்திருந்தா எப்படி சொல்லிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அப்பயே இப்படி யோசிச்சிருக்காரு. ஓகே, என்ன குரல்? குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். நன்றி, வணக்கம்.